பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சகோதரி சாரா சொன்னாங்களே, அதான் நோம்போட அழுத்தம். நம்ம நோன்பு வச்சா இது எச்சம் பலமாகும். காட்சி 2. நீங்களே ஒரு கருத்துரை சொன்னீங்களே, இப்ப நான் ஒரு கருத்துரை சொல்லிட்டா சொல்லுப்பா கேட்கிறோம். நோம்பு வந்து நம்மளுக்கு நல்ல செய்திகளும் பொறுமையா கற்றுக் கொடுக்குதுப்பா. நல்ல செய்திகள்லாம் பொய் சொல்லக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு மாட்டி வரக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு சண்டை போடக்கூடாது, அம்மா சொல்றோட நம்ம கேட்கணும், ஆசிரியர் சொல்ற நம்ம மதிக்கணும். நீங்க எல்லாரும் பார்த்து நீங்க நான் கருத்து சொல்லவா? ஏழை மக்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க நம்மளுக்கு புரியும். அதனால் தான் ரமலான் மாதத்தில் ஜக்காத்தையும் சதகாவையும் கொடுக்கிறோம். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். எல்லாரும் ஒவ்வொரு கருத்து சொன்னோம். நம்மளோட நபி யாருன்னு தெரியுமா? அருமை தோழி தோழன்களே, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நோன்பு ஒரு பாதுகாப்பு கேடயம் ஆகும். புகாரி முஸ்லிம் ஹதீஸ்ல பதிவாயிருக்கு. காட்சி 3. நோன்பு நம்மை தீய செயல்களிலிருந்து பாதுகாக்கும். நோன்பு என்பது நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றும். குழந்தைகளே, நோன்பு நம்மை அல்லாஹ்வுக்கு அருகில் கொண்டு செல்லும் ஒரு பெரிய இபாதத்தாகும். வணக்க வழிபாடுனா நோன்பு வைக்கிறது, குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, திக்ரு செய்யறது தான் வணக்க வழிபாடு.